இங்க பாரு, இங்க நடந்தது இதோட விட்டுரு. லாயர் வந்துருவாரு, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் கன்ஃபார்ம். இப்படி வெயிட் போட்டா கையெல்லாம் வலிக்குது. யாரு? ஏங்க இந்த காஸ்டியூம் பார்த்து கூட யாரும் தெரியலையா? போற வரவெல்லாம் நல்ல சட்டை கருப்பு பேண்ட் போட்டா எப்படி அடையாளம் தெரியும்? நான் ராம் சார் ஜூனியருங்க. சார் வரலையா? இந்த மாதிரி சல்பி கேஸுக்குலாம் வர மாட்டாங்க. உள்ள வாங்க, அங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்டா வளர்ந்த பால் நட்சத்திரம் மாதிரி உட்கார்ந்திருக்கான்? அப்போ உங்களுக்கு தான் டிவைஸ் வாங்கி தரணும். ஆமா. என்னங்க சார்? தேங்க்யூ. Cheers. கொலகார பாவி, உன்னைய வண்டி காஃபி போட சொன்னா அவன் செத்துக்கிட்டு போயிட்டான்னா நம்மளுக்கே டிவோர்ஸ் வாங்கி கொடுப்பா. நீங்க டிவைஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. நன்றி சார், இப்போவாச்சும் புரிஞ்சுது. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? வருஷமா? ஒரு 3 மாசம் இருக்கும்ல? இல்ல இல்ல, 4 மாசம் ஆச்சு சார். என்னது 4 மாசமா? டைவர்ஸ் வாங்கினா அட்லீஸ்ட் 1 இயர் சேர்ந்து வாழ்ந்து வைக்கணும். என்னது, இன்னும் 9 மாசம் இவகிட்ட குப்பை கொட்டணுமா? டேய் செத்து வாடா, எனக்காச்சும் ஒரே கிளைம் நீ தான்டா. ஷபா, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? 4 மாசத்துல டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு என்னதான்டா ஆச்சு? அது ஒரு கேவலமான காதல் கதை சார். அம்மா, ஐயோ. வந்துடுறாங்க வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாம. ஹலோ, நான் வண்டி ஓட்ட கத்துட்டு இருக்கேன், என்கிட்ட எல்எல்ஆர் கூட இருக்கு தெரியுமா? அப்ப நீயே எடுத்துக்கோ வண்டியை. ஹலோ சார், கொஞ்சம் தூக்கி கொடுங்க சார் ப்ளீஸ். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அம்மா, ஐயோ. அம்மா. ஓ, எல்லாரும் பாட்டி. என்ன நீ நடக்கும் போதும் கீழே விழற, பைக் ஓட்டும் போதும் கீழே விழற? அப்பாடி. யார் சொன்னா? நான் கீழெல்லாம் விழல, என்னோட 1 ரூபாய் காயின் மிஸ் ஆயிடுச்சு, அதுதான் தேடிட்டு இருந்தேன். என்ன சில்லறையா? சரி வா போலாம். ஆமா, எப்போ லைசென்ஸ் எடுக்க போற? ஒரு 2 மந்த்ஸ் ஆகும். ஓ, இன்னும் 2 months ஆகுமா? சென்னையில யாரெல்லாம் சாகடிக்க போறியோ? ஏய், சும்மா சொன்ன. அதுக்குள்ள நான் ஓட்ட கத்துப்பேன். கத்துக்கிட்டா சரி, யாரையும் சாகடிக்காம இருந்தா போதும். ஆமா, நீங்க தனியா தான் இருக்கீங்களா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்பப்போ போயிட்டு வரும்போது போறப்ப வரப்ப பாக்குறது தான். ஓ, அப்ப என்ன பத்தி வேற என்னலாம் தெரிஞ்சு வச்சீங்க, சொல்லுங்க பாப்போம். நீங்க ஏதோ பிசினஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா? பைக்கே யூஸ் பண்ண மாட்டீங்களா? அம்மா கூட அப்பப்ப போன்ல பேசுவீங்களா? யாருனே தெரியாதவங்க கிட்ட சிடுன்னு இருப்பீங்களா? ஓ, என் ஃப்ரெண்டு கூட என்ன பத்தி இப்படி தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டானே. ம், எப்படிங்க? சரி, உங்களை பத்தி சொல்லுங்க கேப்போம். என்னை பத்தி சொல்ல ஒன்றும் இல்லைங்க. நான் ஐடில வேலை பார்க்குறேன். நானும் உங்களை மாதிரி தனியா தான் இருக்கேன். பைக்னா பிடிக்கும், அதனால தான் ஓட்ட கத்துக்கிறேன். முக்கியமா உங்களை மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. லைஃப்ல போய் பீஸ்ஃபுல்லா போகும். இப்ப நைட்டு போய் என்ன பண்ண போறீங்க? ஐயோ, அது எங்க கேக்குறீங்க? வீட்டுக்கு போய் சமைக்கணும், துவைக்கணும். இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட் வேற. அந்த மேனேஜர் வேற கத்துவான். அப்ப ஜாலியா பீஸ்ஃபுல்லா வாழ்றீங்க போல. ஆமா, ஒரு பையன் வந்து வண்டி ஓட்ட கத்து கொடுப்பானே, யாரு அவனா? அவன் என் தம்பி தான். அவன் அப்பப்ப சென்னை வருவான். நீங்க கூட என்ன பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சென்னை வந்ததுல இருந்து. இங்கதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையே. அதான் நான் உன் கூட இருக்கிறேன்ல. ஆமா, உனக்கு பைக்கே ஓட்ட தெரியல, உன்னை வச்சு நான் என்ன பண்றது? ஆமா, நீ ஏன் பைக் ஓட்ட மாட்டேங்கிற? அது காலேஜ் படிக்கும் போது. ஏய், போதும் லென்த்தா போகும் போல. நான் வேணா உன்னை பைக்ல கூட்டு போட்டுமா? ஏம்மா சாமி, ஆளை விடு. எங்க அம்மாக்கு நான் ஒரே புள்ள.
ஆமா, நீ ஏன் பைக் ஓட்ட மாட்ற? ஆமா, நான் எப்ப சொல்ல வரும்போது நீ கேட்க மாட்ற. சரி இப்ப சொல்லு, நான் கேக்குறேன். அது நானும் என் ஃப்ரெண்டும் காலேஜ் படிக்கும்போது ஏய் ஏய் ஏய், ஒரே நிமிஷம் இருடா, அம்மா கால் பண்றாங்க, நான் பேசிட்டு வரேன். ஏ மறுபடியும் அதே மாதிரி பண்றா. இந்த ஏரியால அப்பப்ப கரண்ட் போகுதுல? ஆமா. ஏன் அப்படின்னா ஆ. நீ யாராச்சும் லவ் பண்றியா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல எப்பவுமே என் கூட சுத்துறியா நான் கேட்டேன். ஓ, உனக்கு அந்த டவுட் இப்பதான் வருதா? இல்ல யூஸ்வலா பாய் ஃப்ரெண்ட் இருந்தா பசங்க கூட எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொசசிவா இருப்பாங்க, அதான் கேட்டேன். ஏன் சித்தார்த், நீ என் கிட்ட அப்படி கேப்பியா? சே சே, நான் ஏன் கேக்குறேன். இரு, இப்ப நீ ஏன் அப்படி கேட்ட? நானே என் வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு கடுப்பா இருக்கேன். சரி நம்ம லிவிங்ல இருக்கலாம். என்ன விளையாடுறியா? ஏய் இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். அதெல்லாம் முடியாது. எங்க வீட்ல இருந்து வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி அப்ப நம்ம ரிஜிஸ்டர் மேட்ச் பண்ணிக்கலாமா? ஓகே. அடுத்த வாரமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, பிசினஸ் ஆரம்பிச்சேன், லாஸ், ஃபைட்டு, இப்போ டிவோர்ஸ். உங்க கதையில வைலன்ஸா இல்லையே. வைலன்ஸா? ஆமா, புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது, பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறது, வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றது, இவ்வளவு சம்பளம் வாங்கினாதான் கூட வைப்பேன்னு சொல்றது, இன்னொருத்த கூட அஃபேர்ல இருக்குது, இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஐயோ, நான் ரத்தம் சிந்தி தான் டிவோர்ஸ் வாங்கணும் போலியே. இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு. உங்க ஹஸ்பண்டுக்கு குழந்தை கொடுக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு? உன்னை கட்டின பாதுக்கு இந்த படியெல்லாம் வர நான் சுமக்கணுமா? என்னாலாம் முடியாது சார், இது ஒரே ஒரு பொய் தானே சார், ப்ளீஸ். என்னால முடியாது, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். டேய் ப்ளீஸ்டா, ஆண்மை இல்லைன்னு சும்மா கிண்டல் தானே பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஓ அப்புறம் அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. ஒரே பிரசவத்துல 2 குழந்தை கொடுக்குற டேலண்ட் என்கிட்ட இருக்கு. டேய் சும்மா அடிச்சு விடாத, அதெல்லாம் உன்னால முடியாது. ஒருவேளை இவ போட்ட காஃபி இவளே குடிச்சிட்டாலோ? குடிச்சிருந்தா இவ்வளவு லேட்டா ரியாக்ட் ஆகாதே. என்னாச்சு? நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன்டா. என்னது?